Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths chapter 2 example 2.7 கான sum பார்க்கலாம். Verifying that 1 equal to 0.9 bar. So இங்க 0.9 bar அப்படிங்கிற வேல்யூ 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போது given வேல்யூ என்னது நமக்கு 1 equal to 0.9 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எப்போ எடுத்துக்க போகிறேன்னா இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்? எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுறேன் 0.9 பார். ஏன்னா அது அன்னோன் வேல்யூ, அதை நம்ம ஒன்றுன்னு சொல்லி ஈக்குவல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸ்ன்னு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை எப்படி எழுதுக்கலாம்? 0.9 பார்னு என்ன அர்த்தம்? இந்த 9 வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ நான் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இந்த பக்கமும் 10ஆல் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ 10x is equal to 9.9999 நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9999 இன்னும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ ஈக்குவேஷன் நம்பர் 1-லேருந்து நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் எந்த வேல்யூமே இல்லைன்னா 1 இருக்கதா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 9x is equal to இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரி நம்பர் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும் இல்லையா? இப்போ 9லேருந்து 0-வை ரெடியூஸ் பண்ண முடியுமா? 9 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ x is equal to 9 divided by 9 that is equal to 1. ஸோ x is equal to 1 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய 1 is equal to 0.9 பார் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே? ஸோ லாஸ்ட்டில் எப்படி எழுதலாம்? therefore 1 is equal to 0.9 பார் hence proved. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.